எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் வாங்கின கடனை அடைக்க முடியலையா? ஒரு கடனை அடைச்சா இன்னொரு கடன் வந்துட்டே இருக்கு. இந்த கடன் பிரச்சனை எப்போ தான் முடியுமோ? எப்போ தான் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ போகிறோன்னு தெரியல. எப்படி இந்த கடனை அடைக்கிறது? யாருன்னா ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ எண்ட் வரலும் பாருங்கள். முக்கியமாக அந்த லாஸ்ட்டாக சொல்ல போகிற ஒரு சம்மரியில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்மரி புரியும். இப்படி புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் உங்கள் கடன் எல்லாமே அடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு காயின் சேவர். இந்த வீடியோவில் கடனை எப்படி நம்ம ஈஸியாக அடைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வாங்குகிற கடனை அடைக்க முடியாமல் அந்த கடனை அடைக்க வேறு ஒரு கடன் வாங்குவோம். அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ எல்லாருமே இருக்கும். டே பை டேயில் போக போக ஒரு கடன் 2 ஆகுது, 2 கடன் 3 ஆகுது, 3 4 ஆகுது. இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதோ தவிர அந்த கடன் குறையவே இல்லை. அப்படி நீங்கள் வாங்கின கடனை சிம்பிளாக எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி கடனை அடைக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கின கடனை எல்லாமே ஒரு நோட் எடுத்து 1 பை 1 நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே எந்த கடன் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்றத வரிசைப்படுத்துங்க. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, அதில் எந்த கடன் அதிக வட்டி வருது, எந்த கடன் ரொம்ப கம்மியான வட்டி வருது, அதில் எது பெரிய அமௌண்ட்டு, எது சின்ன அமௌண்ட் அப்படின்றத ஆர்டராக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் உங்களோட மாத வருமானத்தை கணக்கிடுங்க. உங்களோட மாத இன்கம் எவ்வளோ வருதோ அதை அந்த கடனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எல்லா கடனுக்குமே நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சின்ன கடனோ, அதாவது ஸ்மால் அமௌண்ட் எதுவோ அதை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக அடைக்க ட்ரை பண்ணுங்கள். சேம் டைம் அதிக வட்டி இருக்க கடன் மேலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கடன் எண்ணிக்கையை குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட சுமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். அப்போவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த மெத்தடுக்கு ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சின்ன கடன்லேருந்து அடைச்சிட்டு வரும்போது உங்களோட கடன் சுமை குறைஞ்சி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கடன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு கடன் மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கடனை க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, உங்களோட மாத வருமானத்தை கணக்கிட்டுட்டு அதில் தேவையில்லாத செலவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மூவி பார்க்க போகிறது, இல்லை வீக்கெண்டில் வெளியே போகிறது, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு மாதத்தில் ஆகக்கூடிய செலவில் ஒரு 3000லேருந்து 5000 வரலும் சேவ் பண்ணுங்கள். அப்படி வர அமௌண்ட்டை சின்ன சின்ன கடனை சீக்கிரமாக ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மாத வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா அதை அதிக வட்டி இருக்க கடனுக்கு செலுத்தி அந்த கடனை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ப்ரீபேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, நீங்கள் வர வருமானத்தை தாண்டி எப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வருமானத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து அந்த டூ டேஸில் வர இன்கம்மை முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் அடைச்சிட்டு உங்கள் லைஃப்பை எப்படி நம்ம சுதந்திரமாக மாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு அடிக்கல்ல இந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துட்டு இந்த கடனை ஈஸியாக அடைப்போம், ஒரே வருஷத்தில் இந்த கடனை அடைக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கோப் எடுத்துக்கின்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த கடத்தை அடைச்சிடலாம். அப்படி ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் கடனை அடைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் நினச்ச வாழ்க்கையை ஈஸியாக ஃபாலோ த்ரூ பண்ண இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் மட்டும்தான் அடைக்கணும். அதை எப்படி அடைக்கணுன்றத டே பை டே பிளான் பண்ணி அதுக்கு ஒரு சார்ட் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அடைச்சிங்கன்னா ஈஸியாக 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் நீங்கள் வாங்கின கடனை அடைச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, முதல்ல சின்ன கடன்லேருந்து பெரிய கடனாக வரிசைப்படுத்த போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு சின்ன கடனை சீக்கிரமாக முடிக்க போகிறீங்க. பெரிய கடனை மட்டும் உங்கள் கடன் எண்ணிக்கைகளை குறைச்சிட்டு அந்த 10 கடனை ஒரே கடனாக ஆக்கி அந்த ஒரு கடன் மேலே மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. சேம் டைம் அதிக வட்டி இருக்க கடனுக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக அடிச்சிங்கன்னா உங்கள் கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் கடன் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடனை குயிக்காக நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.